வெல்கம் எவ்ரிவன். ஸோ நீங்கள் நம்ம பார்க்குற டாபிக் வந்து கேலண்டர் டாபிக். ஆல்ரெடி கேலண்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பேசிக்ஸ் வீடியோ. அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 5 சம்ஸுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்ஸ் தான். ஃபியூச்சர் புக்கில் இருந்து கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கேலண்டர் டாப்பிக்கில் இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம பேசிக் வந்து வீடியோ பார்த்துட்டு வர சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்லேருந்து கேட்ட கொஷின் 10th. ஓகேவா? கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். ஸோ கலா ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா? கலா வாணி 2 பேரும் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். இன்று எனது பிறந்த நாள் என கலா வந்து கூறினாள். யாரிடம்? வாணியிடம் கூறினாங்க. ஓகேவா? உனது பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடினாள் என கேட்டாள். யார் கேட்டாங்க? வந்து கலா வந்து வாணியிடம் கேட்டாங்க. நீ உன் பிறந்த நாளை எப்போ கொண்டாடுவேன்னு கேட்டிருக்கா. அதற்கு வாணி சொல்லியிருக்கா, இன்று திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். ஓகேவா? இன்று வந்து திங்கட்கிழமை, 75 நாட்களுக்கு முன் என்னோட பிறந்த நாளை வந்து அவள் கொண்டாடினா அப்படின்னு சொல்லி வாணி வந்து சொல்றா. அப்ப வாணியின் பிறந்த நாள் வந்து எந்த நாள்ல கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கொஸ்டின். இதான் வந்து கொஸ்டின். புரிஞ்ச அந்த கொஸ்டின்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிழமை பாருங்களேன், 75. இது வந்து என்ன, மொத்த வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்? 7 நாள் இருக்கும். ஓகேவா? 0 வந்து என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. 1 வந்து மண்டே, 2 வந்து டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 வந்து தேர்ஸ்டே, 5 வந்து ஃப்ரைடே, 6 வந்து சாட்டர்டே. ஸோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. 75 நாட்களுக்கு முன். ஃபர்ஸ்ட் என்னமோ டோட்டலாக 7 நாட்கள் இருக்கு. ஸோ 7ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் 7 போட்டிங்க என்ன வரும்? 70 வரும். அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 75 நாட்களுக்கு முன்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 75 நாட்களுக்கு முன்னால 1 மைனஸ் இதோட ரிமைண்டர் என்ன வேல்யூ? ஸோ நம்ம இந்த கேலண்டர், இந்த கிளாக், இந்த மாதிரி சம்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு நம்ம ரிமைண்டர் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1, 5 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ரிமைண்டர் என்ன? 75 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 5ன்னு கிடைச்சிருக்கு. தமிழில் வந்து மட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மட்டு எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1 - 5 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். -4. ஸோ -4 வந்து நம்ம ஆன்சரை எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மட்டு எண் வந்து மைனஸில் வராது. ஓகேவா? திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் எத்தனை டேஸ் இருக்குது? 7 நாட்கள். ஸோ 7லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்குது? 3. அப்போ 3 வந்து உங்களுக்கு என்ன வருது? புதன்கிழமை. அப்போ வாணி வந்து இன்னைக்கு திங்கட்கிழமைனா வாணி 25 நாட்களுக்கு முன்னாடி புதன்கிழமை அவரோட பிறந்தநாள் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. புரியுது? அந்த சம்ல டவுட்ஸ் இருக்கா? பார்க்கத கொஸ்டின் பெருசு, ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இருக்கும். புரிஞ்ச? அந்த சம்ல டவுட்ஸ் இருக்கா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? ஓகேவா? ஸோ இன்றைய செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லுங்க? இன்று செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமையோட மட்டு எண் என்ன? 2. அதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ 45 நாட்கள் 45 ஃபஸ்ட் என்ன டோட்டலோட டேஸ் என்னது? 7 டேஸ். 7ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும்? 6 7s are 42. அப்போ ரிமைண்டர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு 3 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மட்டு எண்ணோட இந்த செவ்வாய்க்கிழமை 2ஐயும் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த கொடுத்துருக்க கிழமையோட இந்த மட்டு எண்ணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ செவ்வாய்க்கிழமை 2, நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? அதாவது மீதி என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. கேலண்டரை பொறுத்தளவுக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அதான் நம்ம ஆன்சராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரிமைண்டர் வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மட்டு எண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 2 செவ்வாய்க்கிழமை வந்து இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை இருக்காங்க. செவ்வாய்க்கிழமையோட மட்டு எண் என்ன? 2. ஓகேவா? நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 3. அப்போ 2 + 3 5. அப்போ 5 எங்கே வருது? வெள்ளிக்கிழமை. அப்போ இதோட ஆன்சர் என்ன? வெள்ளிக்கிழமை வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்ச அந்த கொஸ்டின்? எப்பயுமே கேலண்டர் நம்ம பொறுத்தளவுக்கு இப்படி தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ கீழே ரிமைண்டர் என்ன வருதோ அது கொடுத்த கிழமையோட மட்டியன் கண்டுபிடிச்சு போடணும் நம்ம. புரிஞ்சா? இந்த சமயம் டவுட்ஸ் இருக்கா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If Sunday 2, Tuesday 3, Thursday 2, what is the value of Monday கேட்குறாங்க. அது சண்டே 2, டியூஸ்டே வந்து 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேயின் மதிப்பு காணுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி எழுதியிருக்காங்க? சண்டே. ஸோ சண்டே வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. டியூஸ்டே என்ன கொடுத்துருக்காங்க? டியூஸ்டே வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டே என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ஸ்டே வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மண்டேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? ஸோ இங்கே பாருங்களேன், இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வவல்ஸ் இருக்குல்ல, வவல்ஸ் என்ன இருக்கும்? வவல்ஸ் வந்து ஏ இ ஐ ஓ யூ வருமா? ஸோ இந்த லெட்டரை வந்து கவுண்ட் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ சண்டைக்கு பாருங்கள், யூ இருக்குது, ஏ இருக்குது, இதான வவல்ஸ். வேறு எந்த வவல்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ 2 வவல்ஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போ டியூஸ்டே பாருங்கள், யூ இ ஏ, ஏஇஐஓ தானே. இப்போ யூ இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது. அப்போ 1 2 3 கவுண்ட் இருக்குது. தேர்ஸ்டேக்கு பாருங்கள், யூ இருக்குது, ஏ இருக்குது, வேறு எது இருக்கா? இல்லை. அப்போ 2. அப்போ அதே மாதிரி மண்டே கண்டுபிடிக்கணும். மண்டேக்கு என்ன இருக்குது? ஏஇஓ, ஓ இருக்குது, ஏ இருக்குது, அப்போ 2 இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் என்ன? 2. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் சம்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேவா? இந்த மாதிரியும் நான் டேஸை வச்சு கேலண்டரை வச்சு இந்த மாதிரி சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது ஒரு விதமான சம். இது டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இந்த கொஷின் பாருங்க. 4th கொஷின். கால்குலேட் டேஸ் பிட்வீன் 12 Jan 2004 and 7 March 2004. அதாவது ஜனவரி 12 2004க்கும் மார்ச் 7 2004க்கும் இவற்றுக்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து இயரை பாருங்க. 2004 லீப் இயராக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2004 ஃபஸ்ட்டு லீப் இயரை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5 4s are 20, 0, இந்த 0 அங்கே போட்டு 1 4s are 4 வரும். ஓகேவா? 501. ஸோ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு. புரிஞ்சா? இப்போ ரிமைண்டர் 0 கிடச்சி இது வந்து என்ன இயர்? லீப் இயர்னு வரும். புரியுதா? ஸோ இது என்ன இயர்? லீப் இயர். 2004ங்கிறது லீப் இயர் ஆகும். ஓகேவா? ஸோ லீப் இயர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஜனவரி என்ன கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அப்போ ஜனவரி மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது? ஜனவரி மாதத்தில் மொத்தம் 31 நாள் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஜனவரி 12 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12. ஸோ இப்போ 31 12 போச்சுன்னா மிச்சம் என்ன வரும்? 31 12 மைனஸ் பண்ணுங்கள். 11 9, இங்கே 2 வரும். 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ என்ன வரும்? 19. ஓகேவா? ஏன்னா நம்ம 12 வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 12 எடுக்கக்கூடாது. ஸோ 12 இல்லாமல் மொத்தம் இதை 12 விட்டுருங்க. 13 கனெக்ட் பண்ணுங்கள். 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 மொத்தம் எத்தனை நாள்? 19 நாட்கள் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மாதம் எத்தனை வருது? பிப்ரவரி மாதம் லீப் இயர்னால உங்களுக்கு எத்தனை நாள் வரும்? 29 நாட்கள் வரும். ஓகேவா? ஸோ நார்மல் இயர்னா என்ன இருக்கும்? சாதாரண ஆண்டுனா உங்களுக்கு என்ன வரும்? 28 தான் வரும். லீப் இயர்னால 29 வரும். நெக்ஸ்ட் மார்ச் என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின் என்னன்னா ஜனவரி 12 2004க்கும் மார்ச் 7 2004க்கும் உள்ள இடையுள்ள நாட்கள் தான். அப்போ நம்ம இது ரெண்டையுமே எடுத்துக்க கூடாது. ஓகேவா? இந்த ஜனவரி 12 எடுத்துக்கூடாது, மார்ச் 7 எடுத்துக்கூடாது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 1லேருந்து 6. அப்போ மிச்சம் என்னன்னா 6 நாட்கள் வரும். எல்லாத்தையுமே கூட்டுங்க. 9 + 9 18 18 6 24க்கு 4 மிச்சம் 2 1 + 2 3 3 + 2 5 மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 54 நாட்கள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சு அந்த எதை நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இவற்றுக்கு இடையில் உள்ள நாட்கள் தான் கேட்குறாங்களோ. இதை நான் அவங்க எடுத்துக்க சொல்லலை, அப்படி கொஷின்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ நமக்கு என்ன வரும்? இதில் வந்து 54 டேஸ்ன்னு வரும். புரிஞ்சா? செம்ம டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின். ஸோ 5th கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசு. நான் சீரியஸ் மட்டும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் வந்து சைடில் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், தமிழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எழுத்து எண் வரிசையை ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வந்து எஸ், ஆப்ஷன் சி வந்து எஃப், ஆப்ஷன் டி வந்து 2. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஸோ சீரீஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த சீரீஸில் வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து எண் ஏன்னா எண்ணு கொடுத்துருக்காங்க, எழுத்தும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை திங்கட்கிழமை வந்து முதல் வாரம்னு சொல்கிறாங்க. அடுத்த கிழமையை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமைக்கு வரும்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா, ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறணும். 0ன்னு என்ன வரும்? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வரும். 1 இதை எழுதிக்கோங்க பாருங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம எழுதினா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம், அதாவது இடது பக்கம். இது வந்து என்ன பக்கம்? வலது பக்கம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வலது புறத்திலிருந்து மூன்றாவது எண் எழுத்து எதுனாலும் இருக்கலாம். திங்கட்கிழமை முதல் வாரத்தின்
அடுத்த நாட்களாக மாற்றினால் அப்போ எந்த கிழமை வந்து எந்த எழுத்து வந்து வியாழக்கிழமைக்கு வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம வலதுபுறத்துலேருந்து போவோம். வலதுபுறத்தில் 3வது எழுத்து எண் எதுனாலும் இருக்கலாம். ஸோ இங்கே எது ஃபஸ்ட்டு 3வது வருது? 5. ஸோ 5 வந்து வருது. வேறு என்ன வருது? 1 2 3, அடுத்து L, அடுத்து 1 2 3, அடுத்து F, அடுத்து 1 2 3, அடுத்து வந்து S, அடுத்து என்ன வருது? 1 2 3, அடுத்து A, அடுத்து 1 2 3 K. ஸோ நம்மளுக்கு போதும். ஏன்னா திங்கட்கிழமையாக ஸ்டார்ட் ஆகுதுல, போதும். இப்போ இது வந்து என்ன, இது எத்தனாவது? இது வந்து திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாட்கள்லேருந்து அடுத்தடுத்து சக்ஸஸிவாக சொல்கிறாங்க. இப்போ திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்கள்னா வச்சுக்கோங்களேன். ஒன்றுக்கு அடுத்து வந்து 2 வரும், 3 வரும், 4 வரும் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து 1, இது வந்து திங்கட்கிழமை, இது 2, இது 3, இது 4. ஓகேவா? அப்போ என்ன வரும்? இது வந்து 5, இது வந்து 6 வரும். அப்போ 5 வந்து என்ன இருக்கும்? 1, L வந்து 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? வியாழக்கிழமைக்கு எந்த எழுத்து வரும்னு கேட்குறாங்க. இப்போ 1னா திங்கட்கிழமை, 2னா செவ்வாய்க்கிழமை, 3னா புதன்கிழமை. அப்போ எஸ்னா என்ன கிழமை? வியாழக்கிழமை. அப்போ எந்த எழுத்து வரும்? எஸ் தான் என்ன கிழமைக்கு வரும்? வியாழக்கிழமைக்கு வரும்னு அர்த்தம். ஏன்னா புரியுதா? ஸோ அந்த சம் டவுட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், கொஞ்சம் கவனமாக போடணும். நீங்கள் ஒன்ஸ் இந்த கூட்டும் போது நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு போச்சு. ஓகேவா? ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி கூட கீழே கூட எழுதி கூட ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரிஞ்சு அந்த சம்ஸ் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டோட்டலாக கேலண்டர் வந்து 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடலில் வந்து சம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாமில் என்ன 3 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து 9 டேட் ஆச்சு, இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ வெரி மச்.